நம்மளுடைய நக்கீரன் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனலில் குரூப் 2க்கு தமிழுக்கு சிலபஸ் வைஸில் டெஸ்ட் பேட்ச் ஜூன் 19ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு புதுசாக தான் இருக்கும். நீங்கள் லாஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகாது. ஓகேங்களா? இது வந்து டோட்டலாக புதிய கொஸ்டின் தான். நீங்கள் யார் வேணாலும் நம்ம பழைய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு புதுசாக தான் இருக்கும். அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகாது. ஓகேங்களா? மொத்தம் இந்த ஷெடியூலில் பொறுத்த வரைக்கும் 30 டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம். மொத்தம் 3000 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு டெஸ்ட்டும் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். டெஸ்ட்டு எப்படி நடக்கும்னா உங்களுக்கு டெலகிராமில் இந்த ஷெடியூல் இருக்கிற டேட் அன்றைக்கி நைட்டு 7:30க்கு வந்துடும். 8:30க்கு ஆன்சர் கீ கொடுத்துரும். எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருவோம். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டும் உண்டு. ஓகேங்களா? அந்த ரேங்க் லிஸ்ட் எப்படி கொடுப்போம் அப்படிங்கிற டீட்டெயிலாம் நம்ம அடுத்து பார்க்கலாம். நீங்கள் நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலகிராம் குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் இந்த டெஸ்ட்டு ஷெடியூல், மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே அதில் ஷேர் பண்ணுவோம். நீங்கள் பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 30 டெஸ்ட் இருக்கும். இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு பகுதி ஆ, இ, அப்புறம் ஆ அப்படின்னு கொடுத்துருப்போம். இது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பகுதி ஆனா நம்ம குரூப் 4 சிலபஸ் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு இலக்கியம், தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும், அடுத்து இலக்கணம். ஓகேங்களா? அது இல்லாமல் லாஸ்ட்டாக 7 ஃபுல் டெஸ்ட் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா பகுதி ஆ முடிஞ்ச உடனே ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு, இ முடிஞ்ச உடனே ஒன்று, அடுத்து குறில் ஆ முடிஞ்ச உடனே அதாவது இலக்கணம் முடிஞ்ச உடனே ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். அது இல்லாமல் லாஸ்ட்டாக 7 ஃபுல் டெஸ்ட் இருக்கும். மொத்தம் 30 டெஸ்ட் இருக்கும். இந்த 30 டெஸ்ட்டுமே சேர்த்து ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 300 ரூபா தான். ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர் 790 48 44 399, இல்லைனா 6381689547. இதில் எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்கள் பே பண்ணலாம். ஓகேங்களா? இந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதே நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப் இல்லைன்னா டெலகிராமில் அனுப்பலாம். அனுப்பிட்டிங்கன்னா உங்களை நாங்கள் டெலகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிப்போம். டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு டெலகிராமில் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ரொசீஜர். அடுத்து நம்ம டெஸ்ட்டுக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். ஜிகேக்கு நிறைய பேர் டெஸ்ட் பேட்ச் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஜிகேக்கு வந்து நம்ம இந்த தமிழ் அட்மிஷன் முடித்த உடனே ஜிகேக்கான அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? 2 செப்பரேட் ஷெடியூல். தமிழுக்கு 300 ரூபா ஃபீஸ் வரும், ஜிகேக்கு 300 ரூபா வரும். அதுக்கும் உங்களுக்கு 30 டெஸ்ட்டு வரும். ஓகேங்களா? தமிழுக்கு 30 டெஸ்ட்டு 300 ரூபா, ஜிகேக்கு 30 டெஸ்ட்டு 300 ரூபா. இப்போ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத இந்த ஷெடியூலில் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நீங்கள் படிக்க வேண்டிய டாபிக் என்ன, அது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் தெளிவாக கொடுத்துருக்கோம். நீங்கள் இதை ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் இந்த ஷெடியூல் கூடயே இருக்கும். மொத்தம் 30 டெஸ்ட்டு. லாஸ்ட்டில் உங்களுக்கு 7 ஃபுல் டெஸ்ட் வரும். டெலகிராமில் டெஸ்ட் நடக்கும். ஷெடியூல் இருக்கிற டேட் அன்றைக்கி நைட்டு 7:30க்கு கொஸ்டின் பேப்பர் வரும். 8:30க்கு ஆன்சர் கீ வந்துடும். எல்லாமே பிடிஎஃபாக வந்துடும். டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். அந்த லிங்க்கில் நீங்களே ஆன்சர் கீ வச்சு செக் பண்ணிவிட்டு எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத அதில் நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஓகேங்களா? அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 or 2 டேஸில் அந்த டெஸ்ட்டுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணிடுவோம். நீங்கள் என்ன ப்ளேஸில் இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அடுத்து ஜிகேக்கான சிலபஸ் வைஸ் டெஸ்ட் பேட்ச் நம்ம இந்த ஜூன் 19ஆம் தேதி தமிழ் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண உடனே அதற்கான அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்போ நீங்கள் ஜிகேக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு அந்த குரூப்பில் அப்டேட் பண்ணுவோம். அந்த குரூப் வந்து ஆக்சுவலாக நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுற குரூப் மட்டும்தான். ஓகேங்களா? நீங்கள் வந்து பே பண்ணிட்டீங்கன்னா உங்களை செப்பரேட்டாக ஒரு குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம். அந்த குரூப்பில் தான் உங்களுக்கு டெஸ்ட்டு நடக்கும். அதில் தான் உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின்லாம் ஷேர் ஆகும். ஓகேங்களா? ஓகே, நன்றி, வணக்கம்.